இந்த வீடியோ பாருங்க. தூங்குற டைம்ல பேபியோட ஃபேஸ் பெட்ஷீட்ல கவர் ஆகுது. நல்ல வேளை அம்மா உடனே பார்த்தனால பேபியை காப்பாத்திட்டாங்க. இதுக்கு பேர் தான் ஆக்சிடென்டல் சஃபகேஷன். நியூபார்ன் பேபிஸுக்கு தலையை திருப்ப முடியாது. பெட்ஷீட் ஃபுல்லாக கவர் ஆனாலும் அதை எடுக்க முடியாது. மூச்சு அடைச்சாலும் சத்தம் அளவும் முடியாது. இந்த மாதிரி நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆகியிருக்கு. இது பேரண்ட்ஸோட கேர்லெஸ்னஸ் இல்லை. தூக்கத்தில் நம்ம பாடி மூமெண்ட்ஸ் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது. ஒரே பெட்டில் 2 பேருக்கு மேலே படுக்கிறது, பெரிய பெட்ஷீட், திக் பில்லோ, தூங்குற டைமில் ஸ்லீப்பிங் பில்ஸ், ஆல்கஹால் எடுக்கிறது, இதெல்லாம் இந்த ரிஸ்க்கை அதிகப்படுத்துது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அம்மா அப்பாவுக்கு நடுவில் படுக்க வைக்கிறத விட தனியாக சமமாக அதே பெட்டில் ஓரமாக ஒரு இடத்த பேபிக்கு அலாட் பண்ணி கொடுங்க. பேபியோட பக்கத்தில் தலையாணை வைக்க வேண்டாம். ரொம்ப ஹெவியான பெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நம்மளும் 1 வயசு கீழே இருக்க பேபிஸ் இருக்கிற வீட்டில் தூங்குற டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பயம் காமிக்கிறதுக்கு இல்லை, ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கான அவேர்னஸ். மேக்ஸிமம் இந்த வீடியோவை சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.